மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA என்பது 2010ஆம் ஆண்டிலிருந்து செயலாக்கத்தில் உள்ளது. இது இந்தியாவில் செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் வெளிநாட்டு ஆதாரங்களில் இருந்து நிதியை பெறுவதையும் பயன்படுத்துவதையும் ஒழுங்குபடுத்தும் ஒன்றிய அரசின் ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமே வெளிநாடுகளில் இருந்து பெறப்படுகிற நிதி இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை, பொது ஒழுங்கு ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு உறுதி செய்யும். அதே வேளையில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக சட்டப்பூர்வமான சர்வதேச உதவிகள் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கும் இந்த சட்டம் அனுமதிக்கிறது. தற்போது ஒன்றிய அரசு வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட முன்வடிவு 2026 தற்போது நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நேற்று 10/8/2026 சந்தித்து FCRA சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையினர் நடத்தும் சமூக நலம், கல்வி, மருத்துவம் மற்றும் இதர நிறுவனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். மேலும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 கீழ் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழான பதிவு ரத்து செய்யப்படுதல், தன்னார்வமாக ஒப்படைக்கப்படுதல் அல்லது பதிவு காலாவதியாகுதல், புதுப்பிக்கப்படாமை அல்லது புதுப்பிப்பு மறுக்கப்படுதல் போன்ற சூழ்நிலைகளில் வெளிநாட்டு பங்களிப்புகள் மற்றும் அவற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு, அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, அதற்கு விரிவான அதிகாரங்கள் வழங்கப்படுவது குறித்தும் அத்தகைய அமைப்புகளின் வெளிநாட்டு பங்களிப்புகள் மற்றும் அந்த பங்களிப்புகளின் மூலம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் முதலில் தற்காலிகமாகவும் பின்னர் நிரந்தரமாகவும் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திடம் ஒப்படைக்கப்படும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள நடைமுறைகள் குறித்தும் பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமான நன்கொடைகள் மற்றும் பங்களிப்புகள் மூலம் உருவாக்கப்பட்டு தற்போது மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், வழிபாட்டு தலங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பிற பொதுநல செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தி வரும் சொத்துகள் ஒரு அமைப்பின் FCRA பதிவு புதுப்பிக்கப்படாதது அல்லது புதுப்பிப்பு மறுக்கப்பட்டது என்ற காரணத்தால் மட்டும் பாதிக்கப்படுவது குறித்தும் வெளிநாட்டு பங்களிப்புடன் உள்நாட்டு நிதியும் கலந்து உருவாக்கப்பட்ட சொத்துகள் முழுமையாக நியமிக்கப்பட்ட அதிகாரத்தின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலை ஏற்படுவதால் சொத்துரிமை, நியாயமான நடைமுறை, விகிதாச்சார கொள்கை மற்றும் சட்டப்பூர்வமான சொத்துகளின் பாதுகாப்பு ஆகியவை தொடர்பாக சிறுபான்மை அமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் பல்வேறு கவலைகளை முதல்வரிடம் தெரிவித்தார்கள். இந்த 2026 திருத்த சட்ட மசோதாவில் வெளிநாட்டு பங்களிப்பு பெறும் தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக நல அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகளின் சொத்துகள் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட உள்ள கூடுதல் அதிகாரங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு தனது கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்கிறது. வெளிநாட்டு நிதி முறையாக பெறப்பட்டு சட்டத்திற்குட்பட்டு வெளிப்படையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வது அவசியம் என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறது. அதே வேளையில் இத்தகைய ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கூட்டாட்சி தத்துவம், சட்டத்தின் ஆட்சி, இயற்கை நீதி, விகிதாச்சார கொள்கை மற்றும் சட்டப்பூர்வமான சொத்துரிமை ஆகிய அரசியல் அமைப்பு அம்சங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உள்நாட்டு நிதியால் உருவாக்கப்பட்ட சொத்துகள், குறிப்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி இரண்டையும் இணைத்து உருவாக்கப்பட்ட சொத்துகள் தன்னிச்சையாக அல்லது அளவுக்கு மீறிய அரசுடைமையாக்க நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கான தெளிவான சட்ட பாதுகாப்புகளை ஏற்படுத்துமாறு இந்த மன்றம் வலியுறுத்துகிறது. மேலும் எந்த ஒரு வெளிநாட்டு பங்களிப்போ அல்லது சொத்தோ நிரந்தரமாக அரசிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன் போதுமான முன்னறிவிப்பு, விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு, காரணங்களுடன் கூடிய உத்தரவு மற்றும் சுயாதீனமான பயனுள்ள மேல்முறையீட்டு உரிமை ஆகியவை சட்டத்தில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இம்மாமன்றம் வலியுறுத்துகிறது. ஒரு நிறுவனத்தின் FCRA பதிவு
புதுப்பிக்கப்படாதது அல்லது புதுப்பிப்பு தாமதமானது என்ற காரணத்தால் மட்டும் அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தியதாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் அந்த நிறுவனம் சட்டப்பூர்வமாக பெற்ற அல்லது உருவாக்கிய சொத்துக்களை தானாகவோ அல்லது அளவுக்கு மீறிய வகையிலோ இழக்க செய்யக்கூடாது. FCRA தொடர்பான எந்த ஒரு புதிய சட்ட கட்டமைப்பும் இயற்கை நீதி, விகிதாச்சார கொள்கை, சட்டப்பூர்வமான சொத்துரிமைகளின் மீதான பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை முழுமையாக மதிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று இம்மாமன்றம் வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கூறுவது என்னவென்றால், தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் வெளிநாட்டு பங்களிப்புகளின் பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் இத்தகைய நோக்கங்களை அரசியல் அமைப்பு சட்ட பாதுகாப்புகள், கூட்டாட்சி தத்துவம், நிறுவனங்களின் தன்னாட்சி, சட்டப்பூர்வமான சொத்துரிமைகள் மற்றும் பொதுச்சேவை நிறுவனங்களின் தொடர்ச்சியான செயல்பாடு ஆகியவற்றை பாதிக்காமல் அடைய முடியும் என்றும் தமிழ்நாடு அரசு உறுதியாக நம்புகிறது. எனவே மேலே விவரிக்கப்பட்ட ஆட்சேபனைகளின்படி வெளிநாட்டு பங்களிப்புகளுடன் தொடர்புடைய சொத்துக்களை அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல், நிர்வகித்தல் மற்றும் அப்புறப்படுத்துதல் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நமது அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தும். இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றிட கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் படிச்சிருங்க. தீர்மானம். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவில் FCRA பதிவு காலாவதியாகுதல், புதுப்பிக்கப்படாமை, புதுப்பிப்பு மறுக்கப்படுதல், பதிவு ரத்து அல்லது ஒப்படைக்கப்படுதல் போன்ற காரணங்களால் தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அரசிடம் ஒப்படைத்தல், நிர்வகித்தல், மாற்றுதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான விதிகள் குறித்து இம்மாமன்றம் ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறது. இவ்விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும். எனவே வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெற்று மாநில அரசுகள், தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு ஒன்றிய அரசை மன்றம் வலியுறுத்துகிறது. எந்த ஒரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, விகிதாச்சாரம், சொத்துரிமை பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு தலைவர், FCR வேணான்னு சொல்லல. FCR இஸ் தேர். அதாவது சில திருத்தங்கள், ஏன்னா நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் பார்த்துருக்காங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது ஒரு ரெகுலேட் பண்ணணும். சகோதரி சொன்னாங்க, நல்ல திட்டங்களுக்கு, நல்ல உபயோகமான திட்டங்களுக்கு நிறைய சொன்னார், கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார். அதுக்கெல்லாம் மறுப்பு இல்லை, தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. ஆனால் NGO ஆனாலும் சரி, ட்ரஸ்ட் ஆனாலும் சரி, என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றேன். சில சட்ட திட்டங்கள் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, அதாவது அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அது ட்ரஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாமல் ஒரு பணத்தை எல்லாம் பெறது, சரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில திருத்தங்களை தான் கொண்டாடுறாங்களே தவிர FCRA நல்ல இந்த மாதிரி சமூக திட்டங்களுக்காக வர்ற பணத்தை மத்திய அரசு நிச்சயமாக அவங்க எதிர்க்க கிடையாது. இது வரைமுறைப்படுத்த வேண்டும், நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். மோசமான காரியங்களுக்கு, தேசத்தின் நலனுக்கு எதிரான காரியங்களுக்கு இந்த பணம் எல்லாம் சென்று விடக்கூடாது என்ற நல்ல அக்கறையுடன் தான் மத்திய அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த திருத்தம் அவசியம் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கின்றது.
மா- மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திருத்த மசோதா 2026 மூலம் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும், குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிப்படையக்கூடாது என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. இந்த சட்டத்தின் சாதகமான அம்சங்கள்: வெளிநாட்டு நிதியின் வெளிப்படைத்தன்மை, வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் நிதி முறையாகவும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய உதவும். நிதி முறைகேடுகளை தடுக்கும் FCRA விதிகளை மீறி வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தும் நிறுவனங்களை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் வலுவான கட்டமைப்பை உருவாக்குகிறது. வெளிநாட்டு நிதியில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களுக்கு தெளிவான நடைமுறை. FCRA பதிவு ரத்து செய்யப்படும் போது அல்லது புதுப்பிக்கப்படாத போது அந்த நிதியில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதற்கு நடைமுறை ஏற்படுத்தப்படுகிறது. பொதுநல நோக்கில் சொத்துக்களை பயன்படுத்தும் வாய்ப்பு. சட்டப்படி நிரந்தரமாக அரசிடம் ஒப்படைக்கப்படும் சொத்துக்களை பொதுநல தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான வழிவகை செய்யப்படுகிறது. தண்டனை விதிகளில் நியாயமான மாற்றம். சில FCRA குற்றங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை 5 ஆண்டுகளிலிருந்து 1 ஆண்டாக குறைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் எதிர்மறையான அம்சங்கள்: பதிவு செய்யப்படாத போதும் சொத்துக்கள் பாதிக்கப்படலாம். FCRA பதிவு புதுப்பிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காகவே வெளிநாட்டு நிதியில் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லும் வாய்ப்பு உள்ளது. உள்நாட்டு நிதியும் பாதிக்கப்படக்கூடிய நிலை. ஒரு சொத்து வெளிநாட்டு நிதி மற்றும் உள்நாட்டு நிதி இரண்டையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தால் முழு சொத்தும் முதலில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் நிலை ஏற்படலாம். இயற்கை நீதிக்கான பாதுகாப்பு அவசியம். பதிவு புதுப்பிக்கப்படாத நிறுவனத்திற்கு போதுமான முன்னறிவிப்பு, விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு மற்றும் மேல் முறையீட்டு உரிமை தெளிவாக உறுதி செய்யப்பட வேண்டும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு சிரமம். கல்வி, மருத்துவம், சமூக சேவை, சிறுபான்மை சமூக நலன் போன்ற துறைகளில் நேர்மையாக செயல்படும் நிறுவனங்களும் வெறும் நடைமுறை தவறுகளால் பாதிக்கப்படக்கூடாது. மாநிலங்களின் அதிகாரம் தொடர்பான கவலை. FCRA குற்றங்கள் தொடர்பாக மாநில அமைப்புகள் விசாரணை தொடங்குவதற்கு மத்திய அரசின் முன் அனுமதி தேவைப்படுவது மாநிலங்களின் விசாரணை அதிகாரத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடும். இந்த மசோதா தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பரிசீலனையில் உள்ள ஒரு முன்மொழிவாக மட்டுமே உள்ளது. இது இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. எனவே இந்த மசோதாவின் நோக்கங்களான வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் வெளிநாட்டு நிதி முறைகேடுகளை தடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சிறுபான்மையினர் மற்றும் நேர்மையாக செயல்படும் கல்வி, மருத்துவ, சமூக நல மற்றும் தொண்டு நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான திருத்தங்களையும் உரிய பாதுகாப்பு அம்சங்களையும் அரசு முழுமையாக பரிசீலித்த பின்னரே இந்த மசோதாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடாகும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.